விசிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு போட்டி என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். விசிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு போட்டி என்றும், பெரியகுளம் தொகுதியில் சக்திவேல் போட்டியிடப் போவதாகவும் திருமாவளவன் அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் போட்டியிடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விசிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. யார் யார் எங்கெங்கு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்? நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவதற்கான அந்த விசிகாவிற்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டது. அந்த 8 தொகுதிகளுடைய வேட்பாளர்களை திருமாவளவன் முகநூல் நேரலையில் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். மாநில அரசியலில் தான் ஈடுபட வேண்டிய தேவை இருப்பது எனவும் அந்த முகநூல் உரையில் அவர் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகா காட்டுமன்னார் கோயில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எழில் கரோலின் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பன்னீர்தாஸ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மாலதி என்பவர் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் சிந்தனை செல்வன் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகள் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 8 தொகுதிகளில் திருமாவளவன் உட்பட 8 பேரையும் தற்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எழில் கரோலின், பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அப்துல் ரஹ்மான், திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பன்னீர்தாஸ், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மாலதி, செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதற்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகிருக்கிறது. முகநூல் உரையில் திருமாவளவன் பேச தொடங்கியதிலிருந்து அவர் வருத்தங்களை நிறைய பதிவு செய்திருந்தார். அதாவது பல்வேறு வருத்தங்கள் இருந்தாலும் கூட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முடியவில்லை என்ற வருத்தம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெற முடியவில்லை என்ற வருத்தம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தொகுதியில் உள்ளவரிடம் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அரூர் தொகுதியை கடைசி வரை பேசியும் விசிகாவிற்கு பெற முடியவில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இன்னும் நிறைய வருத்தங்கள் உள்ளது, இதுதான் தேர்தல் அரசியலாக இருக்கிறது எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். நீண்ட நெடிய உளவியல் போராட்டங்களுக்கு பின்பு தற்போதைய தமிழக அரசியல் சூழலை அறிந்து இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதுதான் அவர் கடைசியாக வெளியிடக்கூடிய வேட்பாளர் தேர்வு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் இருந்து வேட்பாளர்களாக வரக்கூடியவர்கள், விருப்பமனு கொடுப்பவர்கள் அவர்களே முடிவு செய்ய வேண்டும், மாவட்ட பொறுப்பாளர்களே முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். வேதனையோடு உங்கள் மனதினை புரிந்து கொண்டவன் என்ற உணர்வோடு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறேன் என்று குறிப்பிட்டு 8 தொகுதிகள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக 8 இடங்களை பெற்றிருக்கிறது. அந்த 8 இடங்களுக்கான வேட்பாளர்களை திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எழில் கரோலின் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அப்துல் ரஹ்மான் என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பன்னீர்தாஸ் என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மாலதி என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் சிந்தனை செல்வன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் போட்டியிடுவார் என அவரே அறிவித்திருக்கிறார். விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். ஆனால் மாநில அரசியலில் அவருடைய தேவை இருப்பதாகவும் மாநில அரசியலில் இறங்க வேண்டும் என்பதற்காகவும் போட்டியிடுவதாக தெரிவித்து காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் போட்டியிடப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த விசிகாவினுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு ஆகிய 3 பேருக்கும் சீட் இல்லை என்பதையும் திருமாவளவன் அவருடைய முகநூல் நேரலையிலே தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆளூர் ஷானவாஸுக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிருந்த எஸ் பாலாஜிக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பனையூர் பாபு சிட்டிங் எம்எல்ஏ இருப்பவர், அவருக்குமான அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே இருந்த 3 சிட்டிங் எம்எல்ஏக்கான வாய்ப்பை மறுத்துவிட்டு புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் விசிகா போட்டியிடக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களை திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். பெரியகுளம் சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு, அரக்கோணம் எழில் கரோலின், பன்ருட்டி அப்துல் ரஹ்மான், திருப்போரூர் பன்னீர்தாஸ், கள்ளக்குறிச்சி மாலதி, செய்யூர் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோயிலில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவார் என்கின்ற அறிவிப்பை விட்டிருக்கிறார். அவர் முகநூல் நேரலையில் அவர்களுடைய தொண்டர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக என்ன தெரிவித்திருக்கிறார். பல்வேறு வருத்தங்கள் இருப்பதை தான் அவர் முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த கூட்டணியில் பல்வேறு வருத்தங்களுடன் தான் தொடர்கிறோம் என்கின்ற வகையிலே அவருடைய அந்த முகநூல் உரை என்பது இருந்திருக்கிறது.
கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. உளவியல் ரீதியாக தான் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெற முடியவில்லை என்பதற்கான வருத்தம் இருக்கிறது. அந்த தொகுதியில் இருப்பவரிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் நிறைய வருத்தங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறது. இதுதான் தேர்தல் அரசியல் எனவும் திருமாவளவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீண்ட நெடிய உளவியல் போராட்டங்களுக்கு பின்பு தற்போதைய தமிழக அரசியல் சூழலை அறிந்து தற்போது தான் பேசுவதாகவும் திருமாவளவன் அவருடைய முகநூல் உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் அவர் விசிகாவினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கடைசி தேர்தல் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களே இனிவரும் காலங்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்து அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் தனது கட்சியினருக்கு திருமாவளவன் தெரிவிக்கிறார். வேதனையோடு உங்கள் மனதினை புரிந்து கொண்டவன் என்ற உணர்வோடு வேட்பாளர்களை பட்டியலை தெரிவிக்கிறேன் எனவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார்.